சேலத்தில் நேற்று நைட்டு வந்து அதிக அளவில் மழை வந்து ஏற்காட்டில் சேர்வார் மழை பெஞ்சதுனாலங்க அத்தனை தண்ணியுமே வந்து திருமணி முற்றாட்டில் தான் எல்லாமே வெளியில் வந்தாகணும். ஏரி குளம் குட்டைகள் நிரம்பினாலும் எல்லா தண்ணியுமே திருமணி முற்றாட்டில் நிரம்பி இந்த வழியாக தான் கடந்து போகணுங்க. இந்த பைபாஸ் பட்டப்பில் இருந்த திருமணி முற்றார் வாய்க்கால் இது வழியாக தான் போயாகணும். ஆனால் இப்போ வந்து இந்த பாலம் போட்டது வந்து அரசுகிட்ட அனுமதி வாங்காத இந்த பாலம் வந்து ரொம்ப தாழ்வாக போட்டதுனால, அதாவது வந்து தண்ணி போகிறதுக்கும் உங்களுக்கு பாலத்துக்கும் ஒரு அடி கூட கேப் கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப தாழ்வாக போட்டதுனால அந்த பூராமே இருக்கிற வந்து உங்களுக்கு இருக்கிற குப்பைகள் செத்தைகள்லாம் அடைச்சது ஒரு பக்கம் இல்லாத இந்த திருமணி முத்தாட்டில் அரசு அனுமதி பெறாத மின் டவர் பாருங்க அமைச்சிருக்காங்க. மின் டவர் அனுமதி பெறாமல் அமைக்கிறப்ப சுற்றி இருக்கிற மரத்தை பூரா வெட்டினால அத்தனை மரக்கிளைகள் பூராமே வந்து அடைச்சி தண்ணி பூராமே விவசாய தோட்டத்தில் நிரம்பி போய் சோளம் ஆடு மாடு சோளம் வச்சு பூராமே புளிச்சு போச்சுங்க. மரமே எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மலையிலே வந்து பூராமே சோளம் பூரம் புளிச்சு கம்ப்ளீட் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாம் அழுகி போச்சு. இப்போ கால்நடை தீவன நிலைமை இருக்குது. இந்த ஆறு வந்து இன்னைக்கு தடுப்பணையாக மாறி போச்சு, தண்ணியாக போகாத மாதிரி. இந்த பக்கம் நிரம்புறதுனால 15 அடிக்கு மேலே உங்களுக்கு பாருங்கள் தோட்டம் பூராமே நம்பி போய் தினமும் சுபாரதம் எடுத்துட்டா வந்து உங்களுக்கு ஒரு 60 ஏக்கரா மேலே அந்த பக்கம் பாசனம் பெறுதுங்க. பூரா தென்னை, கால்நடைகளுக்கு தீவனங்கள், சோளம், கரும்பு இது பூராமே இந்த பக்கம் பூராமே பயிரிட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாமே உங்களுக்கு எடுத்து எல்லாமே அழுகி போச்சுது. 2வது மலைங்க ஃபர்ஸ்ட் மலையில் போச்சுதான் வடியாது இருந்தது. இந்த மலையில் வந்து பூராமே குட்டை போல தண்ணி இருக்குது. உங்கள்கிட்ட எல்லாமே நீங்களே பார்த்து நேரில் போய் பார்த்தீங்க. இதே மாதிரி தொடர்ந்து வர்றதுனால உங்களுக்கு விவசாயமே செய்ய முடியாது. இது வந்து 2வது மலைக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு. இப்போ நீர்வளத்துறை ஆதார அமைப்பு சேலம் இன்ஜினியர் ஐயா அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இப்போ அடப்பு இருக்குதுங்க எடுத்து விடுன்னு கேட்டதுக்கு, ஐயா அந்த பாலம் எங்கிட்ட அனுமதியாக வாங்க கிடையாது, அரசு வந்து எங்கிட்ட அனுமதி வாங்காத போடப்பட்ட பாலம், இந்த பாலத்தை எடுக்க சொல்லி நாங்கள் வந்து புகார் கொடுத்துருக்கோம், இது மேலே வழக்கம் போட்டிருக்கிறோம், பாலம் ரொம்ப தாழ்வாக போட்டாங்க, இந்த பாலம் போடுறதுக்கு முன்னே எங்களுக்கு ஆற்றுல இந்த பிரச்சனை இந்த கம்ப்ளைண்ட் வந்தது கிடையாது, பாலத்தை எடுக்குன்னு சொல்லி நாங்கள் வந்து புகார் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு அவரோட தரப்பு அவர் சொல்கிறாருங்க. திருமணி முத்ரா பாலம் இன்னைக்கு ஆறு வந்து அப்படி எவ்வளோ கொள்ளளவு வரும், தண்ணி எவ்வளோ வரும், ஒரு ஏற்காட்டு சேர்வமலை உற்பத்தி ஆகிற தண்ணிகள் எவ்வளோ கடந்து போங்கிற ஒரு கணக்கிடாத போடப்பட்ட அந்த பாலத்தினால இவ்வளோ பெரிய பாதிப்பு. இதுவும் இல்லாத இன்னைக்கு வந்து சேலம் மாநகரில் இருக்கிற அத்தனை கழிவுகள் குப்பைகள் வந்து எதுவுமே வந்து அரசு எது வந்து தடை பண்ணிச்சோ அத்தனை கேரி பேக் போகாமல் நம்பி கிடக்குதுங்க. மின் டவர் அமைச்ச பிரச்சனை இத்தனையும் தாங்கி இன்னைக்கு வந்து அடப்பு ஏற்பட்டதுனால எங்களுக்கு விவசாயம் கடுமையான பாதிப்பு. தமிழக அரசு உடனே இதுக்கு வந்து தலையிட்டு இந்த பாலத்தை வந்து உயரப்படுத்தி போகிறது நடவடிக்கை எடுக்கணும். மின் டவர் வந்து அனுமதி பெறாத போட்ட மின் டவரை வந்து அப்புறப்படுத்தணும். இதில் தேவையில்லாத வந்து இன்றைக்கி வந்து ஆற்றில் போடுற குப்பைகள் வந்து இன்றைக்கி அடப்பினால இவ்வளோ பெரிய பாதிப்பு. ஒவ்வொரு தடையும் நான் கோரிக்கை கொடுத்து எங்களால் விவசாயம் பண்ண முடியல. தமிழக அரசு மாண்பு தமிழக முதலமைச்சர் நடவடிக்கைன்னு சொல்லி கோரிக்கை கொடுக்குறேங்க. தமிழ்நாடு இயற்கை விவசாயிகள் முன்னேற்ற சங்க மாநில தலைவர் கொல்லாம்பட்டி தங்கராஜ். இது 2 ஏக்கராங்க. 2 ஏக்கரால் சோளம் வச்சேன். அது பாலம் மட்டமாக இருக்கிறதுனால இது டவர் போட்டு எல்லாம் கம்பம்லாம் அந்த தென்னைமரம்லாம் அறுத்தெல்லாம் ஆற்றுல விட்டுட்டாங்க. சேலத்தில் ஒரு நாளுக்கு மழையிலே எல்லாம் 2 ஏக்கரா மோட்டாரும் பிடிஞ்சி போச்சு, மோட்டார் முழுக்கி பிடிச்சி 2 ஏக்கராலும் தண்ணி இடுப்பு தண்ணி மேலே நிற்கிதுங்க. பயிரெல்லாம் அழுகி போச்சு. நாங்கள் அந்த மாட்டுக்கீடு வச்சு தான் நாங்கள் பொழப்பு பண்ணிகிட்டு இருக்கிறோம். விவசாயத்தை எல்லாம் மாட்டு கூட தீனி இல்லாத அளவுக்கு போயிடுச்சுங்க.